மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்மட்ட பொறுப்புகளில் பெரிய மாற்றங்களை செய்ய தலைவர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. திமுகவில் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகிய பதவிகள் அதிகார மையங்களாக திகழ்கின்றன. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மற்றும் பேராசிரியர் அன்பழகன் ஆகியோர் கட்சியின் இரட்டை குரல் துப்பாக்கிகளாக விளங்கினர். முக்கிய முடிவுகள் அனைத்தையும் இருவரும் கலந்தாலோசித்து பொதுக்குழு மற்றும் செயற்குழு ஆலோசனைகளுடன் இறுதி செய்வது கட்சியின் பாரம்பரியமாக இருந்து வந்தது. இந்த அணுகுமுறை திமுகவில் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வந்தாலும் தற்போதைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் மீது கட்சி தலைமை அதிருப்தி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல்வேறு காரணங்கள் மற்றும் சம்பவங்களால் இந்த அதிருப்தி உருவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் துரைமுருகனை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுமாறு கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கான விலகல் கடிதத்தை அனுப்புமாறு மு.க. ஸ்டாலின் மருமகன் சபரீசன் தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அறிவுறுத்தல் துரைமுருகனுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. வட்டார தகவல்களின்படி பொதுச் செயலாளர் பதவிக்கு தற்போதைய பொருளாளர் டி.ஆர். பாலு நியமிக்கப்பட உள்ளார். புதிய பொருளாளராக அமைச்சர் ஏவா வேலு பொறுப்பேற்க உள்ளார். இந்த மாற்றங்கள் செப்டம்பர் 15 அன்று நடைபெறவிருப்பதாகவும் அன்றைய தினம் துரைமுருகன் பதவி நீக்கப்பட்டு டி.ஆர். பாலு பொதுச் செயலாளராகவும் ஏவா வேலு பொருளாளராகவும் பொறுப்பேற்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் டி.ஆர். பாலு உடல் ரீதியாக பலவீனமாக இருப்பது இந்த மாற்றத்தின் நடைமுறை சாத்தியம் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. திமுகவின் உயர்மட்ட பொறுப்புகளில் மாற்றங்கள் நிகழ்வது புதிதல்ல. கடந்த காலங்களில் கட்சியின் உள் அரசியல் மற்றும் நிர்வாக தேவைகளுக்கு ஏற்ப பதவி மாற்றங்கள் நடைபெற்றுள்ளன. துரைமுருகன் 2021 முதல் பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார். அவரது நீண்ட கால அரசியல் அனுபவம் மற்றும் கட்சிக்கு ஆற்றிய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கவை. இருப்பினும் சமீப காலமாக கட்சியின் இளம் தலைமுறையினருக்கும் மூத்த தலைவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவும் இது பதவி மாற்றங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். டி.ஆர். பாலு மத்திய அரசில் அமைச்சராகவும் திமுகவின் முக்கிய தலைவராகவும் பல ஆண்டுகள் பணியாற்றியவர். அவரது அனுபவம் கட்சியின் நிர்வாகத்தை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஏவா வேலு தற்போது தமிழக அரசில் அமைச்சராக பதவி வகிப்பவர். கட்சியின் நிதி நிர்வாகத்தில் திறம்பட செயல்படுவார் என நம்பப்படுகிறது. திமுகவில் கூறப்படும் இந்த பதவி மாற்றங்கள் கட்சியின் உள் அரசியல் இயக்கவியலை மாற்றி அமைக்கும் வகையில் அமையலாம். இந்த மாற்றங்கள் உறுதி செய்யப்பட்டால் திமுகவின் அடுத்த கட்ட அரசியல் உத்திகளில் இளம் தலைமுறைக்கு முக்கிய பங்கு அளிக்கப்படுவதற்கான அறிகுறியாக இது பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதால் கட்சி தலைமையின் அடுத்த அறிவிப்பு வரை அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு தொடரும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.